கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் ஜெபத்தை கேட்கிற தேவன். அப்போ உங்களுடைய எல்லா ஜெபத்தையும் இத்தனை ஆண்டுகளாக நீங்க பண்ணின எல்லா ஜெபத்தையும் நான் கேட்டு பதில் கொடுக்கிற அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஜெபம் நம்ம செய்யும் பொழுது ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. ஜெபம்னா வேற ஒண்ணும் இல்லை. ஏசப்பா கிட்ட நம்மளுடைய என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை நம்ம சொல்றதுதான் ஜெபம். மோசே பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருந்தார். ஆண்டவரும் சொல்றாங்க, இந்த நேரத்துல நீ என்ன பார் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. ஆபத்து நேரத்துல நீ என்னை கூப்பிட்டாய், நான் உனக்கு மறுஉத்தரவு அருளி செய்தேன்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்திலையும் கூப்பிடலாம். ஆனா மோசே நம்ம பார்ப்போம் அப்படின்னா யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எக்ஸோடஸ் 34:2, விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி. அப்ப எப்ப ஆயத்தமா சொல்றாங்க? விடிய காலத்துல நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் நில். அப்ப சொல்றாங்க, காலையிலேயே அதிகாலையிலேயே என் சமூகத்துல நில் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் ரோல் மாடல் யாரு? நம்ம அப்பா ஏசப்பா தான் ரோல் மாடல். ஏசப்பா எப்ப ஜெபம் பண்ணாங்க? மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணி. அப்பா காலையில என்ன பண்றாங்க? எழுந்துச்சு போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் காலையில ஜெபம் பண்றாங்க? அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் அற்புதம் செய்யணும், யார் யாருக்கெல்லாம் அதிசயம் செய்யணும்னு சொல்லி அப்பாவுக்கு பிதாவாகிய தேவன் சொல்லுவாங்க. இந்த பூமிக்கு அப்பா எப்படி வந்தாங்க? மனுஷனா வந்தாங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு கத்துக் கொடுக்கறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் அதே போல அதிகாலையில அப்பாவுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அந்த நாளுக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவான். அப்பா வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அங்க அற்புதம் நடக்கும். யோவான் 14:14, ஜான் 14:14, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அதனாலதான் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது எப்படி முடிப்போம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவேன்னு சொல்லி முடிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஏன்னா அப்பாவோட வார்த்தை, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் தருவேன். அவருக்கு சித்தமானதை, அவருக்கு உகந்த ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது அப்பா நிச்சயமாக அதை கேட்பாங்க. அடுத்து சங்கீதம் 66, 19, 20 வசனங்கள். சாம் 66, 19 and 20. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். இங்க தாவீது சொல்றார், மெய்யாக அப்பா எனக்கு செவி கொடுத்தார். அதே சங்கீதம் 63:1 பார்த்தோன்னா, சாம் 63:1, அதிகாலமே நான் அப்பாவை தேடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். தாவீது பாத்தீங்கன்னா அதிகாலையில தேடுவாரு, அந்தி சந்தி மத்தியான நேரத்துல தேடுவாரு, இரவு படுத்துட்டு இருக்கும் போது அப்பாவே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு பெரிய ராஜா அவரு. சாதாரண மனுஷன் நம்மள என்ன சொல்றோம்? 1008 வேலை இருக்கு, என்னால இந்த ஜெபத்துக்கு கலந்து கொள்ள முடியல, இதுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி டைமே இல்லைன்னு சொல்லி சொல்றோம். அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கிறார். உலகத்துக்கே அவர் ஒரு பெரிய ராஜாவாக திகழ்ந்தார். அவருக்கு எவ்வளவு அலுவல் இருந்திருக்கும், எவ்வளவு வேலை இருந்திருக்கும். அவ்வளவு வேலையின் மத்தியிலையும் அவர் இரவும் பகல் என்ன பண்ணார்? அப்பாவை நினைத்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தார். அதனால அவர் சொல்றாரு பாருங்க, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்ப என்ன பண்ணாங்க? ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன். அவரை எந்த நேரத்துல நீங்க எவ்வளவு வேலையில இருந்தாலும் சரி, நீங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து அப்பா கூட பேசிக்கிட்டே இருங்க. அதுதான் ஜெபம். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அப்பாட்ட சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்பார். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். சாம்ஸ் 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அப்பா சொல்றாங்க, ஆபத்து காலத்துல நீங்க என்ன பண்ணுங்க? ஏசப்பா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாலே என்ன பண்ணுவாராம்? உங்களுடைய ஜெபத்தை அப்பா கேட்பாங்க. 2ஆம் வசனம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒத்தாசையை அனுப்புவார். நீங்க இன்னைக்கு பண பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம், வியாதி பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இனி நான் லோன் கட்டணுமே, எனக்கு பணம் இல்லையே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி அந்த ஆபத்து காலத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் அந்த லோன் பிரச்சனை, அந்த காரியம் எல்லாம் பெருசா இருக்கு. அப்பாவுக்கு அது லேசான காரியம்.
வெள்ளியும் பொன்னும் அவரது. அப்பாவை விசுவாசி. அப்பாவால எல்லாம் கூடும். மனுஷனால இது கூடாதுதான். அப்பாவால எல்லாம் கூடும். இந்த நொடியே உங்களுக்கு 100 கோடி தேவைனாலும் அந்த 100 கோடிக்கு 10,000 கோடி கொடுக்கறதுக்கு அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்கள் தேவையை சந்திப்பார். சில காரியங்கள் நான் முன்னெடுத்து வச்சுட்டேன், அது பாதியிலே நிக்குதுன்னு சொல்லி கூட நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். அதை அற்புதமாய் நடத்தி முடிக்க தேவன் வல்லமை உடையவரா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதே 4வது வசனத்துல சொல்றாரு, verse 4ல, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவன். உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுவார். உங்களை எப்படி அவர் கைவிடுவார்? இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க செய்யற வேலை, பண பிரச்சனை எல்லாம் நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் நான் பதில் தந்து விட்டேன். நீங்க என்ன காரியத்துக்கு கலங்கி கொண்டு இந்த நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நான் தந்து விட்டேன். எல்லாம் உங்களுக்கு லகுவாய் முடியும் என்று சொல்லுகிறார். முடியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, அது முடிந்தது. இன்றோடு அந்த காரியம் முடிந்தது. நீங்க அழுது கொண்டு பார்த்திருக்கிற அந்த பிரச்சனை இன்றோடு முடிகிறது என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் நீங்க அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா நீங்க எனக்குள்ள வாங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா, கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக தான் அவர் கடைசி சுற்றத்தை வரைக்கும் செஞ்சினார். உங்கள் இருதயத்துக்குள்ள வருவதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க கூப்பிட்ட மாத்திரத்துல வந்துருவார். அந்த நிறைவானவர் வந்தாருன்னா எல்லா குறைவானது ஒழிந்து போகும். இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. அவங்களுடைய எல்லா ஜெபத்தையும் நான் கேட்டேன் என்று சொன்னேன். இப்பொழுது நீங்க சொன்னீங்கப்பா, அவங்களுடைய எல்லா பண பிரச்சனையும் நான் சந்தித்து விட்டேன். இன்னைக்கு லோன் கட்டுற பிரச்சனையா இருக்கலாம், அந்த என்ன பண பிரச்சனையோடு கூட அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அதை இன்று நான் கொடுத்து விட்டேன் என்று நீங்க சொன்னதற்காக ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனை இன்றோடு முடிவு பெறுவதற்காக ஸ்தோத்திரம். அந்த லோன் பிரச்சனை இன்றோடு ஃபுல் செட்டில்மெண்ட் உங்களுடைய பிள்ளைகள் செய்து அதுல இருந்து ஒரு விடுதலை இப்போது நீர் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அதே போல அவர்கள் செய்த காரியங்கள் நடுவுல தடைப்பட்டு நிற்கிறது என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. அதுலயும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறேன். எஸ்லா, அது தடைப்பட்டு இன்னும் அதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணத்தையும் கொடுக்க நீர் வல்லமையுடையதா இருக்கிறேன். மனுஷனால் இது கூடாதுதான். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளங்கள் நிரம்பும் என்ற வார்த்தையின்படி எந்த பக்கத்துல இருந்து இப்பொழுது உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது என்று தெரியாது. இப்பொழுது இந்த நொடி அப்பா ஒத்தாசை அனுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இடம் இல்லை, வீடு கட்டணும், எப்பொழுதும் வாடகை வீட்டிலே இருக்கிறேன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி இந்த வாரத்திலேயே ஏசப்பா உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டு இருக்கீங்க. அதே போல மரண தருவாயில பார்த்து கொண்டு, ஆம் ராஜா எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி கோல்டு, காஃபு, முட்டி வலிகள், ஆம்ரஜா எலும்பு வலிகள், லங்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்ல அதே போல பிரெயின்ல டியூமர் போன்ற காரியங்கள்ல பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுது அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இமீடியட்டாக இப்பொழுதே ஏசப்பாவோட அற்புத வல்லமை இறங்குகிறது. அவருடைய தழும்புகளால் இப்பொழுதே சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக, இந்த நொடியே சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. தெய்வீக சுகத்தை இப்பொழுதே நீர் தருகிறதுக்காக, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி குணமாக்குவேன் என்ற வார்த்தை இப்பொழுதே சுகத்தை தருகிறேன். அதே போல் யார் யார் குடும்பத்துல சமாதானம் இல்லை என்று பார்க்கிறார்களோ இப்பொழுதே குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அதே போல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பார்க்கிறாங்க, என்னுடைய ஊழியம் வளரவில்லையே, ஆத்துமாக்கள் இல்லையே, எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டுமே, நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன், எனக்கு ஒன்னும் கிடைக்கலையேன்னு பாக்குறாங்கப்பா. இன்னைக்கு நீங்க பேசுறீங்கப்பா, நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேலான ஆத்துமாக்களை அப்பா தர வல்லமை உடையவரா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை இப்பொழுதே நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக சுத்துறோம். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்காக, வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறதுக்காக, சமாதானத்தை கொடுக்கறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பேர். ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Praise Him.